வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ as you all know, நாங்கள் February 8th YMCA நந்தனத்தில் we are going to do a live in concert. Actually இது concert அல்ல, இது வந்து ஒரு celebration of the musical brilliance of Chitra ma'am. மேம் வந்து லாஸ்ட் 47 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மளை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கா. இதில் ஒரு 41 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பாடியிருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்டில் டாப் 10 ஃபீமேல் சிங்கர்ஸ் எடுத்துடலாம். அதில் பர்ஃபெக்ட் செக்யூர் பிச்சிங், செக்யூர் ரிதமிக் கண்டென்ட், எக்ஸ்பிரஷன், இதில் எல்லாம் மேம் இஸ் ரேட்டட் ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட். அதுக்கு உரமே மேமுக்கு வந்து நொட்டேஷன் ஸ்கில் ரைட்டிங் வேற உண்டு. ஒரு பாட்டு லிரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா கீழே டக்குன்னு ஸ்வரமும் எழுதி ஒரு இடத்துல காமா போடுவா, அந்த இடத்துல கரெக்டாக பிரெத்தும் எடுக்கிறது மேம் எக்ஸ்பர்ட் ஆகும். ஸோ இதில் என்ன பியூட்டி கேட்டால் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இட் இஸ் வெரி ஈஸி டு ரெக்கார்ட் சித்ரா மேம் பிகாஸ் ஷீ கேன் டேக் அப் எனி சேலஞ்ச். சித்ரா மேடமோட பேர் சொன்னா சென்னை மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ஃபேமஸ். ஸோ இந்த மேடம் ஓட இவெண்ட்டு, இது இவெண்ட் இல்லை சார் சொன்ன மாதிரி, திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் தட் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் ஆன் Feb 8th. ஸோ being a part of this celebration, Canara Bank is very much privileged to sponsor this event. Madam, we thank you for this opportunity. E-Launch Events, we thank you for this opportunity. So as a Canara Bank, I want to welcome each and everyone from all over the world to come and participate in this event. Thank you. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, எவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் இதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட். February 8th YMCA கிரவுண்டில் E-Launchம் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து இதை வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை. ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ. நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும். ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான். ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரம்மா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா, நீங்க கேட்டீங்களா? இல்ல இல்ல, வைரமுத்து சார் தானே எழுதினாரு. அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது. அதனாலதான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
பாலாஜி ஒரு நிமிஷம் மைக்ல. சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியானவி, துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம், ஏன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடல நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி, நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும், அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும். பேச தான் வராது, என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன்னா எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின், நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க, இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டமில் நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ராஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போ எல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் யார் இருக்காங்க, யார் யாரு உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அப்படி ஒரு தனிமையிலே ஆயிப்போச்சு. ஜானகி அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி, நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவேட்லாம். ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கையில என்னோட கெரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன். ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரலை கேட்டா சந்தோஷம். நன்றி. எங்கே எனது கவிதை, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியல் அழித்து விட்டதோ, கவிதை தேடித் தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள், எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. மேடம், உங்க வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்லை, நீங்களே அழகா இருக்கீங்க. ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ், மலையாளம், தெலுங்குல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் அல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, ஒரு என்ன, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும்.
அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும். அது ஒன்று இன்னொரு